அந்த நடிகையோட பேரை தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ண வேண்டாம். விஜய் அவருடைய தரப்பு சங்கீதா அவங்கள சமாதானப்படுத்த நிறைய முயற்சிகள் எடுத்து வராங்களா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். செங்கல்பட்டு நீதிமன்றத்துல இருந்து கிளம்பிய அந்த ஒற்றை டிவோர்ஸ் மனு பனையூர் முதல் டெல்லி வரைக்கும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. சினிமா கிசுகிசுவா இருந்திருந்தா விஜய் அவரு வழக்கம் போல சைலண்ட் மோடுக்கு போயிருப்பாரு. ஆனா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையாச்சு, அதனால அவர் என்ன பண்ணுவாரே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம 2026 சட்டமன்ற தேர்தல் களத்துல பெண்கள் ஓட்டு தான் தன்னோட வெற்றிக்கு அச்சாணி அப்படின்னு விஜய் அவருக்கு நல்லாவே தெரியும். இப்ப தாவேகா கூடாரத்துல டேமேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. சங்கீதா அவங்க ஏற்கனவே மனு தாக்கல் செய்த செய்தி கசிந்த அடுத்த சில மணி நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தோட பொது செயலாளர் புசி ஆனந்த் அவர்கிட்ட இருந்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் சுற்றறிக்கை போயிருக்கு. சமூக வலைதளங்கள்ல இது குறித்து கருத்தை யாரும் பேசாதீங்க, சொல்லாதீங்க, டிவி விவாதங்கள்ல பங்கேற்காதீங்க, விஜய் அவரை ஆதரித்து பேசுறேன்னு பேர் வழியில ஏதாவது ஒண்ணு வாயை கொடுத்து நீங்க உளராதீங்க, தவறா பேசினா அவங்க கட்சியிலிருந்து உடனடியா நீக்கப்படுவாங்கன்னு. தேவையே இல்லாம கட்சி அனுமதி இல்லாம எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றக்கூடாது அப்படின்னு விஜய் அவரு உறுதியா இருக்காராம். சங்கீதா அவங்கள அனுதாபமும் மாற்றி அரசியல்ல அதை வாக்கா மாத்தக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்காராம். சங்கீதா அவங்க இப்ப லண்டன்ல தன்னோட குடும்ப தொழில பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்துல அவங்க முன் வச்சிருக்க துரோகம் மற்றும் மன உளைச்சல் போன்ற கடுமையான குற்றச்சாட்டு விஜய் அவரை அப்செட் ஆக்கியிருக்கு. விஜய் அவருடைய மிக நெருங்கிய வட்டாரத்துல இருக்க சில நண்பர்கள் கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு ட்ரை பண்றாங்களாம். நிறைய திட்டம் எல்லாம் போட்டு இருக்காங்களாம். நீதிமன்றத்துல பகிரங்கமா மோதி கொள்வதை விட பரஸ்பரம் பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாம். முக்கியமா அந்த நடிகையோட பெயரை வெளியிட வேண்டாம் அப்படின்னு சங்கீதா அவங்கள சமாதானம் செய்ய விஜய் தரப்பு முடிவு பண்ணியிருக்காங்களாம். பத்திரிகையாளர் சந்திப்பு சங்கீதா பண்ண இருக்காங்களாம். அதை தள்ளி போடக்கூட இல்ல ரத்து செய்ய வைக்கவோ தீவிரமான முயற்சிகள் போயிட்டு இருக்காம். தன்னோட மனைவியை பாதுகாக்க முடியாதவர் தமிழக பெண்கள் நலனை எப்படி பாதுகாப்பார்? கண்டிப்பா இவருக்கு ஓட் பண்ண கூடாதுன்னு நிறைய பேர் இதனால ஓட் பண்ணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்காம். அதனால முழுக்க முழுக்க இது தனிப்பட்ட விஷயம், அரசியலில் இதை முடிச்சு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரத்தை விஜய் அவருடைய ஐடி விங் ரகசியமா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். விஜய் அவரும் இனி நேரா பேச போறாரு, மக்களை சந்திச்சு பேச போறாரு. அந்த கூட்டங்களுக்கு அவர் வரப்ப இத பத்தி எல்லாம் பேசுவாரா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் அவர் நீதிமன்றத்துல நேர்ல ஆஜராக இருக்கிறாரு. அதுக்கான உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சங்கீதா அவங்க இவ்வளவு நாளா ரொம்ப அமைதியா இருந்தாங்க. இனி ரொம்ப ஆவேசமாகி பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் பண்ணி எல்லாருக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போறாங்களா? விஜய் அவருக்கே இது பயங்கரமா இருக்க போகுதா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.